நன்றி. அழகு பார்த்த தாய், என்மேல் அக்கறை கொண்ட நல்ல உள்ளம், என்மேல் மட்டுமல்லாமல் எல்லார் மேலும் அக்கறை கொண்ட ஒரு அருமையான ஒரு எப்போ பார்த்தாலும் மற்றவர்கள் சாப்பிட்டாங்களா, மற்றவங்க சாப்பிட்டாங்களா, அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க குடும்பத்தில் என்ன கஷ்டம், அவங்களுக்கு என்ன உதவி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்குது. ரொம்ப குழந்தை மாதிரி. ஒரு நாள் வீட்டுக்கு எதிர்க்க கடைக்கு போயிட்டு நான் பிளாட் நுழையிட்டு வரும்போது சரணும் ஒரு கார் பக்கத்தில் வந்தது. பிளாட் டோரை இறங்கி இங்கே கட்டுறீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணா இதான வீடு, வா காரில் ஒரு ரவுண்டு போகலாம். நீங்கள் போங்கண்ணே, நீங்கள் எல்லாரும் வேலையாக போவீங்க, சரி அப்புறம் வீட்டுக்கு வா அப்படின்ட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சினிமா ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கவே இல்லை. இந்த கொரோனா பீரியட் வந்து பார்க்கவே முடியல. அதுக்கப்புறமா எத்தனையோ முறை போய் பார்த்தேன். எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் பார்க்க முடியல. இப்போ எப்படியா பார்க்கணும்? நம்ம எல்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு ஒன்று, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது, அடுத்தவங்க விவகாரம் சாப்பிடணும், அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு எல்லாருக்குமே வச்சுட்டு பேசுகிறார். அவருடைய வழியை பின்பற்றுவோம். அண்ணன் இறைவனாக வாழ்ந்தார், இறைவன்கிட்டே போயிட்டார். நிச்சயமாக அவருடைய ஆன்மா நம்மளை எங்கிருந்தாலும் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் நான் இப்பவும் சொல்கிறேன், வேற ஒன்றும் போயிட்டு வாங்கண்ணே, மறுபடியும் இதே மண்ணில் வாங்க, இதே கேப்டனாக வாங்க, நாங்கள் எந்த பிறவியில் இருந்தாலும் உங்களை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான்.